Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரைண்டிங் மிஷின் நமக்கு தேவையான நேரத்துல மட்டும் நம்ம அத ஒரு மரம் வெட்டுற செயின்சாவா வந்து மாத்திக்க முடியும். அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்காக நான் என்னோட கிரைண்டிங் மிஷின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வீல் போடுவோம் இல்லையா, அந்த கிரைண்டிங் மிஷின். அடுத்து நம்ம இதை கழட்டிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு த்ரெட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா 10mm த்ரெட். இந்த கிரைண்டிங் மிஷினுக்கு இல்ல, நீங்க எந்த கிரைண்டிங் மிஷின் வச்சிருந்தாலுமே சரி, நம்ம பண்ண போற ஸ்டெப் எல்லாமே அதே சேம் ப்ரொசீஜர் தான். கிரைண்டிங் மிஷின்ல இந்த இடத்துல ரவுண்டா இருக்குல்ல, இந்த இடத்துக்குள்ள கரெக்டா உள்ளார போற மாதிரி பைப்பு தேவை. 2 இன்ச் தான் கரெக்டா இருக்கு. 2 இன்ச் பைப்பு உள்ளார வச்சுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுறேன். எந்த இடத்துல மார்க் பண்றேன்றத பாத்துங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல ஒரு அட்டையை வச்சுட்டு சுத்தணும் அப்படின்னா ரவுண்டா வந்துடும். அதுல வந்து நம்ம மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டா கட் பண்றது ஈஸியா இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு 3mm திக்னஸ் இருக்க மாதிரி இரும்புல ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மேல 4 இன்ச்ல கட்டிங் வீல் இருக்கும், அந்த கட்டிங் வீலை வச்சுட்டு ரவுண்டா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல சென்டர் பாயிண்டையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சென்டரா மார்க் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு ஒரு 15 சென்டிமீட்டருக்கு நேரா வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ லைன் முடிஞ்சிருக்க இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 9 சென்டிமீட்டர், இந்த சைடில் ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட்டிங் வீல் வச்சு ரவுண்டா போட்டோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்ம லாஸ்டா மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ணிருக்க இடத்த மட்டும் நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். செயின்சாவில் வந்து செயின் கைடு யூஸ் பண்ணுவாங்களே, இந்த கைடு மட்டும் நம்மளுக்கு தனியாக வந்துட்டு தேவை. இது உங்களுக்கு ஹார்ட்வேர் ஷாப்லேயே வந்து கிடைக்கும், இல்லைனா அமேசானில் கூட வந்து கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கங்க. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த செயின் கைடை வந்து வைக்கிறேன். செயின் கைடில் ஒரு ஸ்லாட் போட்டுருவாங்க இல்லையா, அந்த ஸ்லாட் வந்துட்டு இந்த கோடுக்கு நேராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியில் இருக்கணும். நான் இப்போ வந்துட்டு 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 இடம். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 20 mmக்கு வந்து ட்ரில் பண்ணணும். அது மட்டும் நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 mm ட்ரில் மட்டும் நம்மள்ட்ட இல்லாத, ஆனால் ஒர்க் ஷாப்பில் போய்ட்டு நான் ட்ரில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 20 mm ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு 2 இன்ச் பைப் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, சின்ன பீஸ். அந்த பீஸ் வந்து கரெக்டான சென்டரில் வச்சுட்டு இந்த இரும்பு பீஸ் சுற்றிலும் வெளிப்பக்கத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணிக்கலாம். உள்ளார நம்ம வெல்டு பண்ணக்கூடாது. 8 mmல போல்ட் வித் நெட் நான் 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ பைப் வச்சுட்டு நம்ம வெல்டு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த சைட்லேருந்து இந்த போல்ட் வந்து உள்ளார போடுறேன். நம்ம ட்ரில் பண்ணியிருக்க இடத்துல போட்டுட்டு இந்த பிளேட் அப்படியே திருப்பிட்டு பேக் சைடில் நட்டு வந்துட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெல்டு அடிக்கும்போது அந்த போல்ட் நவரக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ இந்த போல்ட்டோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் நம்ம ஸ்ட்ராங்காக வந்து வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டில் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு 2 அடி நீளம் இருக்க மாதிரி ஒரு பிளேட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிளேட்டை என்ன பண்ணுறோம்னா, நம்ம போல்ட் வச்சு வெல்டு பண்ணதில் போல்ட் நம்மளுக்கு இந்த பக்கம் வெளியில் வந்துருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து கார்டு மாதிரி வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஓரத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, வெல்டு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளைச்சிக்கிட்டே போகிறேன். அப்படியே நம்மளுக்கு வளைஞ்சு வந்துடும். அப்படியே நம்ம வெல்டு அடிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கார்டை வந்து மேக் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா நான் நைட்டில் வந்து பண்ணதுனால உங்களுக்கு சரியாக வந்து புரிஞ்சிருக்காது. நம்ம இப்போ பண்ணி எடுத்து இந்த கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரிங்கு மாதிரி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட கட்டிங் மிஷின் எடுத்துட்டு இந்த போல்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சென்டராக ஒரு ஓட்ட போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்ளார போன மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் வந்துட்டு நம்ம ஹேண்டில் போடுறதுக்காக ஒரு இடத்துல த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் வச்சுட்டு அளந்து எடுக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் நீளம் வருது. இந்த 2 இன்ச் நீளத்துக்கு 2 பிளேட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். கூடவே அந்த கிரைண்டிங் மிஷினில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி 2 போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போல்ட் உள்ளார போகிற மாதிரி அந்த பிளேட்லேயே வந்துட்டு ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட் அந்த கிரைண்டிங் மிஷினில் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு வெளியிலேருந்து நான் போல்ட் வந்து போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதே போல் 2 சைட்லையும் வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம 2 இன்ச் பிளேட் வச்சோம் இல்லையா, அந்த பிளேட்டை வந்துட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய கார்டு கூட வந்துட்டு நம்ம சேர்த்து வந்துட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு டாக் வச்சுட்டு நான் அந்த மிஷினை வந்து கழட்டி தனியாக எடுத்துறேன். பிறகு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் மிஷின் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நம்ம போல்ட் வித் நட்டு நான் 2மே எடுத்து வச்சிருக்கேன். போல்ட் ஏன்னா அதிக அளவு மிஷின் உள்ளார ஏறாது, கொஞ்சம் தான் உள்ளார ஏறும். அதனால பார்த்தீங்கன்னா போல்ட் வித் நட்டு 2 எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு போல்ட் வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போல்ட் போட போகிறது கிடையாது. இந்த மிஷினுக்கான ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே மிஷினை திருப்பிட்டு ஆப்போசிட்டில் நம்ம போல்ட் போட்ட பார்த்தீங்களா, போல்ட் கூட இருக்கக்கூடிய அந்த நெட்டை வந்துட்டு நான் இப்போ ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெட்டி கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். அடுத்தா நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, நம்ம கிரைண்டிங் மிஷினில் போடுறதுக்கான லாக் நெட்டு கீழே ஒரு வாஷர் வரும்ல, அது 2யும் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்மளுக்கு இந்த வாஷர் தான் வந்துட்டு தேவை. அடுத்தா பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மரம் வெட்டுற மிஷின், பெட்ரோல் மிஷின்லாம் இன்னர் ஸ்ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, செயின் ஓடுறதுக்கான ஸ்ப்ராக்கெட், அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கிரைண்டிங் மிஷினுக்கான வாஷர் இருக்குல்ல கீழே போடுறது, அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை நம்ம வெல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னன்னா, கரெக்டான சென்டரில் இருக்கணும். அதுக்காக கரெக்டான சென்டரில் வச்சுக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு அனவாண்டை விட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஒன்று தெரியும். அந்த கேப்புக்குள்ளார அந்த செயின் வந்து உள்ளார போகணும். அதனால அந்த கேப்பை வந்துட்டு மூடிடாமல் நம்ம உள்பக்கத்தை வந்துட்டு வெல்டு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நான் வெல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே சைட்லையும் வெல்டு பண்ணிக்கிறேன். செயின் ஓடுறத வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வெல்டு பண்ணிக்கலாம்.
உண்மை என்னன்னா இதை வெல்டு பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓட்டை வந்துட்டு நம்ம மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சைடில் வெல்டு பண்ணுவோம் இல்லையா, அது வந்து செயினில் வந்துட்டு இடிக்காத மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வெல்டு பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வெல்டு அடிச்சு எடுத்த இந்த இன்னர்ஸ் ப்ராக்கெட்டை இந்த கிரைண்டிங் மிஷினோட ஷாப்பில் வந்துட்டு போட்டுக்கிறேன். அடுத்த மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான லாக் நட் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக கிரைண்டிங் மிஷினில் போடுறது, அதை போட்டு வந்து டைட் பண்ணிடலாம். இப்படி திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த நம்ம எடுத்து வச்சு கூட இந்த செயின் கேட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம போல்ட்டு போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மாட்டணும். இந்த செயின் கைடு நம்மளோட இந்த இன்னர்ஸ் ப்ராக்கெட்டுக்கு நேராக வரணும். அதாவது செயின் ஓடுறது கரெக்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்டுக்காக இந்த இடத்துல வாஷர் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஒரு 4 நம்பர் போட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது. அதனால் 2 போல்ட்டையும் வந்துட்டு 4 நம்பர் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த செயின் கைடு எடுத்து நம்மளோட அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த போல்ட் உள்ளார போகிற மாதிரி வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த செயின் கைடில் உள்ள கேப்பும் நம்மளோட இன்னர்ஸ் பாக்கெட்டில் உள்ள கேப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இந்த போல்ட்டை வந்துட்டு மேலே வாஷரை போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வந்து போட்டுக்கிறேன். ஆனால் அந்த நட்டை ஃபுல்லாக டைட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்மளோட செயின் சாக்கான செயின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு செயின். நம்மளோட அந்த செயின் கைடு இருக்கு இல்லையா, இதுவுமே நம்மளுக்கு வந்து 18 இன்ச்சு தான். அதுக்காக தான் அந்த செயின் எடுத்திருக்கேன். இந்த செயினை நம்ம செயின் கைடில் போடுறதுக்கு முன்னாடி செயின் ஓடுறதுக்கான டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டு உள்ளார போடுங்க. கரெக்டாக அந்த செயின் கைடு உள்ளார எல்லா இடத்துலையும் வந்துட்டு செயின் உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர்ஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம செயின் வந்து உள்ளார போகிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செயின் கைடை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்னர்ஸ் பாக்கெட் உள்ளார செயின் உள்ளார போயிடுச்சு. இப்போ இந்த செயின் கைடில் போட்டிருக்க நெட்டை வந்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு ராட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த கேப்பில் வந்து உள்ளார விட்டுட்டு இந்த செயின் கைடை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்துட்டு தள்ளுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் டைட் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த 2 நெட்டையும் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த நெட்டை வந்துட்டு வைப்ரேஷனால கழண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால மேலே ஒரு லாக் நெட்டுக்காக ஒரு நெட்டை போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செயினை வந்துட்டு கையாலேயே வந்துட்டு இழுத்து பார்க்குறேன். எந்த இடத்துலையும் வந்துட்டு சிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஃப்ரீயாகவே ஓடுது. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்கு வந்துட்டு நம்ம ஆயில் போகிறதுக்கான ஒரு வழி வந்துட்டு பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பிளேட்டில் வந்து 2 இடத்துல வந்து நான் ட்ரில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிளேட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வெளியில் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டிங் பிளேயரை வச்சுட்டு மேலாக்க வந்துட்டு வளைச்சி விட்டுறேன். அதே போல் மிஷினை வந்துட்டு திருப்பிட்டு ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி வந்துட்டு வளைச்சி விட்டுறேன். இப்போ நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆயில் பாட்டில் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதோட டிப் வந்துட்டு கரெக்டாக அந்த செயினுக்கு மேலே வந்து போகிற மாதிரி உள்ளார விட்டுறேன். இப்போ நம்ம சைக்கிள் உள்ள ஃபோக்ஸ் கம்பி வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு வளைச்சிக்கிறேன். எப்படி வளைக்கிறேன் அப்படின்றத சொல்ல தெரியல, எப்படி வளைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. ஒரு ரிங் மாதிரி வளைக்கிறேன். எதுக்குன்னா அந்த ஆயில் பாட்டில் வந்துட்டு மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்துட்டு நம்ம கட்டிங் பிளேயர் வச்சுட்டு தனியாக வந்து கட் பண்ணிட்டு தரலாம் இந்த பீஸை. இப்போ இந்த பீஸை நம்ம மேலே ஒரு ட்ரில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு போல்ட் வித் நெட்டை போட்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய ரிங்குக்குள்ளார அந்த மேலேருந்து அந்த ஆயில் பாட்டில் உள்ளார விட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட கிரைண்டிங் மிஷினை ஒரு செயின்ஸாவாக வந்து மாற்றியாச்சு. இதை வச்சுட்டு நம்ம மரத்தையெல்லாம் அறுத்து வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதே உங்களுக்கு கிரைண்டிங் மிஷின் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பலாம் வேலை கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட் இந்த 2 போல்ட் இருக்குல்லையே, இதை மட்டும் கழட்டிட்டு அப்படியே இந்த ஹேண்டில்லாம் கழட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா தனியாக வந்து நம்ம கிரைண்டிங் மிஷினை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரம் இருக்கிற மிஷின் எந்த அளவுக்கு டேஞ்சர் ஆனது அப்படின்றது மரம் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாலும் ஸ்லிப் ஆகி மேல் காலில் விழுந்தா ரொம்ப டேஞ்சராக விடும். அதனால பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வி மாதிரி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அறுத்து பார்க்க போகிறோம். இப்போ கண்ணாடியெல்லாம் வந்து போட்டுக்கிறேன் கண்ணில். ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கணும் இந்த மிஷின்ட்ட, ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு மிஷின். இப்போ ஆன் பண்ணிட்டு இந்த பீஸை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். அறுத்தள்ளி எறிஞ்சிட்டு என்ன பெட்ரோல் இன்ஜின்லனா மற்ற சால்ட்னு விடுவோம், அந்த அளவுக்கு இருக்கல அப்படின்னாலும் நம்மளோட மிஷினுக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா துண்டா போட்டுட்டு இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயில் கேன்லேருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்துட்டு கீழே செயினுக்கு போகாது, நம்மளை தான் ஏற்றி விடணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா மிஷினை வந்து லைட்டாக இப்படி ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெரிய தென்னை மரத்தை வந்துட்டு அறுத்து பார்க்க போகிறோம். நம்மளோட அந்த செயின்ஸாவை நம்ம கிரைண்டிங் மிஷினில் பண்ணியிருக்கிறதுனால நான் அதிக அளவு லோடு கொடுத்து கட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம லோடு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கட் பண்ணணும். இருந்தாலும் நம்மளோட மோட்டர் வந்துட்டு ஹீட் ஆகும், மோட்டர் போகிறது கூட வந்துட்டு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் லோடு அதிகமாக கொடுக்க போகிறதில்ல, முடிஞ்ச அளவு லேசாகவே வச்சு கட் பண்ணுறேன். வா, வேற லெவலுங்க. ஒரு 30 செகண்ட் எடுத்துருப்போமா, அது கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செயின்ஸாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்கல. வேறு லெவலில் எல்லாத்தையும் துண்டு துண்டு அடிச்சலி இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஆனால் அதில் வந்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு பண்ணுங்கள். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வெல்டு பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு வெல்டு பண்ணிங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ஸாக யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதை மட்டும் பார்த்து பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.